அன்பான துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரன் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால அழகு மற்றும் ஆடம்பரம் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால உங்களுடைய கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி விரைவிலேயே காத்திருக்கிறது. துலாம் ராசி சித்திரை 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1-2 3ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக நிலைகள் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தை கொடுக்கிறாரு. வெற்றிக்கு அதிபதியான குருவும் பாக்கியஸ்தானாதிபதி புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. புதனுடைய வீடான மிதுன ராசியில குரு இருக்கிறதால பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. இந்த 2 விதமான யோகமும் உங்களுடைய எதிர்பார்ப்பை படிப்படியா நிறைவேற்ற போகுது. சனி பெயர்ச்சி உங்களுடைய சஞ்சலத்தை தீர்க்கும்படியா அமைய போகுது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. உங்கள் தாயின் உடல் நலம் சீராகும். புதிய உத்தியோக முயற்சிகள் எல்லாமே கைகூடும். பகை உணர்ச்சியோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பாசமாக மாறுவாங்க. தொழில் செய்பவங்க இடமாற்றம் பற்றி சிந்திப்பாங்க. மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவானுடைய பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்தாலும் சில இடங்கள்ல நீங்க கவனமாக தான் இருக்கணும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்து இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தாலும் உங்களால ஜீரணிக்க முடியல. அதனாலேயே நிறைய நேரங்கள்ல மனசு வெறுத்து போய் இதுக்கு மேல என் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்துட போகுது அப்படிங்கிற மன வேதனையோட இருப்பீங்க. இந்த வாழ்க்கையில சில நாட்கள் சந்தோஷமாகவும் பல நாட்கள் போராட்டத்துடனும் நீங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கையில வாழணும் அப்படிங்கிற ஆசை சுத்தமா போயிடுச்சு. ஏனோ தானோ அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்கு. நீங்களா செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. இதுக்கு முன்பு நல்ல உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் இருந்தவங்களே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, அவங்க எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்பதான் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாம் தெரிஞ்சும் கூட அவங்கள முழுசா ஏத்துக்கவும் முடியாம வெறுக்கவும் முடியாம குழப்பமான ஒரு மனநிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற உங்களுடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட வச்சுட்டு நீங்க கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. மனசாட்சிக்கு விரோதமா உங்களுக்கு எதிராக தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு உங்களுடைய மனபாரத்தையும் வேண்டுதலையும் அந்த கடவுள்கிட்ட வச்சுட்டு சாதாரணமாக நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கியே வச்சிருந்தாலும் நீங்கள் எப்பவும் போல சாதாரணமாக இருக்கிறதுனால தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் வயிறார சாப்பிட முடியாமல் நிம்மதியாக தூங்க முடியாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, திடீர்னு பண பிரச்சனை அப்படின்னு நீங்கள் முடங்கி போயிட்டா உங்களுக்கு கூட நின்று முழுசாக உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக நல்ல வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்கறது கூட உண்மையான உறவுகள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி நீங்களாவே விழுந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. இப்படி நீங்களாக கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் கற்றுட்டு மேலே வரும்போது உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் உறவுகள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள்கிட்ட வருவாங்க. அந்த தேவை அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை மறுபடியும் தூக்கி போட்டுருவாங்க.
உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாம் ஒரு தேவைன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அவங்களுடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை கண்டுக்காமல் போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்டால் அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருக்கீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் பயன்படுவீங்க, ஆனால் உங்களுக்காக யாருமே ஒரு உதவி செய்யலாம், இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் வருது, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு யாருக்குமே நான் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், ஆனால் அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் இரவு பகல் மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. நீங்களாவே ஒரு பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல முழுசாக நீங்கள் நம்பணும். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. உங்களுக்கு சதுர்கிரக யோக பலன்கள், வீரபத்திர ராஜயோக பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு முழுசாக கிடைக்க போகுது. இது எல்லா ராசிக்குமே கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. அது மட்டுமல்லாமல் மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு சனியினுடைய வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்க போகுது. அதோடு குருவினுடைய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் கிட்டத்தட்ட இந்த 5 பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு முழுமையான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாகவே இருக்க போகுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. வக்ர நிவர்த்தினா என்னன்னா, இத்தனை நாட்களும் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்துட்டு இருந்த சனி இனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. 2025ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விரய சனியின் மூலமா நிறைய இழப்புகளை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இனி இந்த 2026 முழுவதுமே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகுது. அடுத்ததா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு போக போறாரு. இதன் மூலமா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வேலையில் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், நல்ல பெயரும் புகழும் கிடைக்க போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்கும் பொதுவான பலன்களை கொடுக்க போகுது. இதன் மூலமா நல்லதொரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது. ராகு கேது பயிற்சியை நினைச்சாவே மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். அதிகமான தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்கும். என்ன நோயினே தெரியாது. அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்படுவீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. மருந்து மாத்திரைகளுக்கே உங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் அதில் செலவழிச்சிருப்பீங்க. நிறைய கடன் வாங்கியும் செலவு செஞ்சிருப்பீங்க. ஏதாவது இன்சூரன்ஸ் போடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். அதையும் கொஞ்ச நாளில் மறந்துடுவீங்க. இந்த மாதிரி விரைய செலவுகள் உங்களுக்கு 2025 இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நிறைய படிச்சிருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சில சமயங்களில் தோல்விகளை கொடுத்துருக்கும். அதனாலேயே மனசு வெறுத்து போய் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை குறைவான சம்பளத்தில் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தாலும் உங்கள் கூட படித்தவங்க, உங்கள் கூட பழகினவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அரசு வேலையிலையும் பிற வேலையிலையும் கை நிறைய சம்பாதிக்கும் போது அவங்கள பார்த்து ஒரு ஏக்கம் வரும். நாமளும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமோ, மறுபடியும் வேறு ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் கூட வரும். இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் இருந்துக்கிட்டே அரசு வேலைக்கு படிக்கிறது, புதுசாக ஏதாவது தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு தான் இருக்கக்கூடிய வேலையிலேயே ப்ரொமோஷன் வாங்கிறது, இந்த மாதிரி முயற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம். இதுவெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும்.
அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய வேலையில் ஒரு விதமான மன அழுத்தம் இருந்திருக்கும். பதவி உயர்வுகள் எல்லாமே தள்ளி போயிருந்திருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலையில் முழு ஈடுபாட்டோடு செய்வீங்க. பதவி உயர்வுகளும் விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றமும் கிடைக்கும். இதுவரைக்கும் அரசிடமிருந்து பலன்கள் வராமல் இருந்துச்சுன்னா அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே வரும். ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்களுக்கு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாம் விலகுவாங்க. இதுக்கப்புறமா எதிரிகளுடைய தொந்தரவு உங்களுக்கு இருக்காது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தான் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. உங்களுடைய உழைப்பை சுரண்டி இருப்பாங்க. அவங்க நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. செய்யாத தப்புக்கு சில இடங்களில் தண்டனைகளையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. ஏன் அழுதும் புலம்பியும் இருப்பீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கும் நீங்கள் போயிருப்பீங்க. இதுவெல்லாம் உங்களுக்கு வெளி உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவ பாடத்தை கொடுத்துருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக போய் சேரக்கூடிய வேலையில் உங்களுக்கு சம்பளம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உயர போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி தொழிலை விரிவுபடுத்துவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலாகவோ பெரிய பிஸ்னஸாகவோ இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது. வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. அதிகமான லாபம் கிடைக்க போகுது. முன்னேற்றம் உண்டாக போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது. செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது. தெய்வத்தினுடைய சிந்தனை அதிகம். பெரியோர்களுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கும். குடும்ப உறவுகளில் இருந்த மன சங்கடங்கள், சண்டை, சச்சரவு எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது. புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாமே முன்னேற போகுது. மேலும் மேலும் வியாபாரத்தில் அவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். இப்படி இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்பிகையை நீங்கள் வழிபடலாம். செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபட்டால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே சில தவறான புரிதல் மற்றும் அளவுக்கு அதிகமான சிந்தனையால் மன அழுத்தம் அதிகமாகி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உடல் பருமன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவதை தவிர்த்துக்கணும். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு அவசியம். தியானம் செய்கிறது, யோகா பண்ணுறது, தன்னுடைய உடல் நலம் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சுயமாக புரிஞ்சுக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கலாம். நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே அதிகமாக அன்பு காட்டுங்க. அவங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்லி பாராட்டுங்க. குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நீண்ட நாளுக்கு தொடர்ந்து வரும். அரசு வேலைகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் கவனச்சிதறல் இல்லாமல் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டில் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கும்போது சாதாரணமாக தான் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய சேர்க்கை மற்றும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை வந்துச்சுன்னா தேவையில்லாத போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறது. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை தவறான இடங்களில் முதலீடு செஞ்சு ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு கூடுதலான கவனம் ரொம்பவே முக்கியம். புதிய தொழில் மற்றும் முதலீடுகள் செய்யும் பொழுது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். என்னதான் உங்களை வீழ்த்தணும், உங்களை தோற்கடிக்கணும், உங்களை கெடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் தோற்கடிப்பீங்க. அவங்கள நீங்க ஜெயிச்சு வருவீங்க. போலியான உறவுகள் மற்றும் விரும்பத்தகாத நபர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.